கரண்ட்டு ஒயரை தொட்டாதாங்க முன்னாடிலாம் ஷாக் அடிக்கும். ஆனால் நம்ம இப்போ கரண்ட்டு பில்லை பார்த்தாவே ஷாக் அடிச்சிருதுங்க. ஆமாங்க, 500 யூனிட் ஓடினா 1330 கட்ட வேண்டியிருக்குது. அதே 501 யூனிட் எக்ஸ்ட்ரா ஓடிடுச்சுன்னா நம்ம 2127 கட்ட வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 797 கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் மாதம் ரீடிங் எடுக்கவும் வரதில்லை, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வராங்க. அதுவும் இப்போ 60 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரதில்லைங்க. அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் வராங்க. அப்போ 2 மாதத்துக்கு 1000 யூனிட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5420 நம்ம கட்டுற மாதிரி இருக்குதுங்க. இது எப்படி மக்களால் கட்ட முடியும்? இவ்வளோ மின் கட்டணம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணாமல் இவங்க நோக்கத்துக்கு ஒரு ரீடிங்கை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரே தீர்வு பார்த்திங்கன்னா மாதம் வந்து மீட்டர் ரீடிங் வந்து மின் வாரியத்துலேருந்து வந்து எடுக்கணுங்க. இதை வந்து கண்டிப்பாக நம்ம பொதுமக்களாகிய நம்ம வலியுறுத்தி நம்முடைய மாநில அரசுக்கு நம்ம சொல்லணுங்க. அப்படி இல்லையா, ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேங்க. இதுவும் நான் சொல்லலைங்க, நம்ம அண்ணன்க சொன்னதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா, வீட்டுக்கு ஒரு 10 அணிலை வாங்கி வளர்ப்போங்க. அது என்ன பண்ணும், ஒயராக கடிச்சிரும். ஃபேன் போட்டால் ஃபேன் ஓடாது, ஏசி போட்டால் ஏசி ஓடாது, கரண்ட்டு பில்லும் ஏறாது. ரெண்டாவது இன்னொரு ஐடியா, அதை விட நல்ல ஐடியா வச்சுருக்கேங்க. கடல் நீரையே நீராவி ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம அண்ணன் ஒருத்தவங்க கடல் ஃபுல்லாக தெர்மோக்காலை விரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தெர்மோக்காலை விரித்து வச்சுருவோங்க. கொஞ்சம் ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா? வேறு என்னங்க பண்ணுறது? இந்த விடியலாட்சியில் நம்ம இப்படிலாம் யோசிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதை விட சூப்பர் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.